வணக்கம் சார். வணக்கம் கார்த்தி. சார், வீக்லி ரவுண்ட் அப் ஷோ கேள்விகள் நம்ம நிறைய கேளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆமா. நேர்கள் மலமலன்னு பயங்கரமா நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க சார். முதல் கேள்வி என்னன்னா, நம்ம குக்கிக்குமார்ல இருந்து போலாம் சார். ஓகே. ஏன்னா நம்ம அவர் தான் ரொம்ப ரெகுலரா நம்மளை வந்து வாட்ச் பண்ணிட்டு நம்மளை அலர்ட் பண்ணிட்டே இருக்காரு, கேட்கவும் செய்யறாரு நிறைய. அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, ரொம்ப உரிமையோட இந்த கேள்வியை மறக்காம கேளுங்க சார்ன்னு சொல்லி கட்டளையிட்டு இருக்காரு. ஒரு பங்கின் விலை இதற்கு மேல் இந்த ஆண்டில் இறங்காது என்பதை எப்படி கண்டறிவது? அதே பங்கு நடப்பாண்டில் இதற்கு மேல் விலை ஏறாது என்பதை எப்படி கண்டறிவது அப்படின்னு கேட்டிருக்கேன். ஓகே. அப்பர் அண்ட் லோவர் லிமிட், அதாவது அதிகபட்சமான ஒரு ப்ரைஸ் இலக்கு அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இது வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். வருஷத்துக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கேட்குறாரு. பொதுவாக அந்த மாதிரி ஒரு ரூலிங்கே நமக்கு கிடையாது. அதாவது நம்ம வந்து இவ்வளோதான் ஏறணும் அப்படின்னு ஒரு கட்டளையோ கட்டாயமோ நம்ம வந்து சொல்ல முடியாது. நார்மலி ஹிஸ்டாரிக்கல் பேசிஸ் அடிப்படையில் தான் இந்த ப்ரைஸிங் நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். அது வந்து ப்ரைஸ் டேட்டா மூலமாக பண்ணலாம். அதாவது ரெண்டு விதமாகவும் சொல்கிறேன், டெக்னிக்கல் அடிப்படையிலையும் சொல்கிறேன், ஃபண்டமெண்டல் அடிப்படையிலையும் சொல்கிறேன். ஸோ டெக்னிக்கல் அடிப்படையில் எப்படின்னா, நம்ம வந்து ஹிஸ்டாரிக்கல் ப்ரைஸிங் பார்க்குறோம். கடந்த 4 வருஷம் 5 வருஷம் எக்ஸெட்ரா ஹையஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ தூரம் போயிருக்கு. அதே சமயத்தில் லோவர் ப்ரைஸ் ஒரு வருஷத்தில் எவ்வளோ ஸ்விங் ஆகிருக்குன்றது நமக்கு ரஃபாக தெரிஞ்சிடும். இப்போ நடைமுறையில் எங்கே அந்த விலை இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதை வச்சு ஒரு ப்ரொஜெக்ஷன் இவ்வளோ தூரம் செல்லலாம் அப்படின்ற ஃபர்ஸ்ட் எஸ்டிமேஷன். இரண்டாவது ஒரு எஸ்டிமேஷன் வந்து நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம பொதுவாக ஒவ்வொரு குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வரும்போது ப்ரொஜெக்ஷன்ஸ் பேஸ்ட் ஆன் ப்ரைஸிங், அதாவது அந்த வேல்யூவேஷன் ரிசல்ட் வரும்போது அந்த ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் நம்ம பண்ணலாம். அந்த வேல்யூவேஷன் அடிப்படையில் இந்த ப்ரைஸ் வந்து அண்டர் வேல்யூடா ஓவர் வேல்யூடா, இல்லை ஒரு 15% ஏற வாய்ப்பு இருக்குது அண்டர் வேல்யூவேஷனாக இருந்தால், ஓவர் வேல்யூடாக இருந்தால் ஒரு 10% இறங்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ப்ரைஸ் வந்து அப்படி தட் இஸ் another way of estimating. ஃபண்டமெண்டலாக நியூமரிக்கலாக போட்டு கண்டுபிடிக்கிறது ஒரு வழி, டெக்னிக்கல் சார்ட்ஸ் அடிப்படையில் யூஸ் பண்ணுறது இன்னொரு வழி. இது ரெண்டுமே தாண்டி ப்ரைஸ் போகலாம். அதாவது அவர் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இப்போ நம்ம வந்து 2300 தான் இந்த வருஷத்தோடைய ஹை அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லி அப்படியே உட்காந்துட்டு இருக்க முடியாது. 2500க்கும் போகலாம். அதே சமயத்தில் 1800லேயே அந்த ப்ரைஸ் திரும்பி கரெக்ஷன் ஆகி கீழேயும் வரலாம். ஸோ இது ரெண்டுமே ப்ரைஸ் எஸ்டிமேட்ஸ் தான். ஹையஸ்ட் பாசிபிள், லோவஸ்ட் பாசிபிள். ஒன்று டெக்னிக்கல், இல்லை ஃபண்டமெண்டல், இல்லை ரெண்டும் சேர்ந்தா போல. அந்த ரிசல்ட்டின் அடிப்படையில் ஒவ்வொரு குவார்ட்டரில் நீங்கள் வந்து குவார்ட்டர்லியாக இவாலுவேட் பண்ணி ஒரு வருஷத்துக்குள்ள ப்ரைஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியும் போகலாம். பட் இதை தவிர்த்து இப்படி தான் அப்படின்றது உறுதியாக ஒரு ஃபார்முலா வந்து இது வரைக்கும் கண்டுபிடிக்கவில்லை. ஓகே சார். சார், அடுத்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி போன வாரம் நிறைய சம்பவங்கள் பங்குச்சந்தையில் நடந்துச்சு. டாரிஃப் டே வந்துச்சு August 1, ஆனால் தள்ளி போயிடுச்சு August 7 அப்படின்னு. 25% டாரிஃப் போட்டிருக்காரு நம்ம மேலே ட்ரம்ப்பு. ஸோ அதனால பங்குச்சந்தை ஏற்ற இறக்கத்தை எல்லாம் நிறைய சந்திச்சதை நம்ம பார்த்தோம். இனி வரும் வாரம் எப்படி சார் இருக்கும்? டாரிஃப்னால நமக்கு நான் எப்போவுமே சொல்கிறது தான், இந்த டாரிஃபை ஒரு பெரிய பொருட்டாக நம்ம நினைத்து இவர் சொல்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடாதுன்றது தான் நான் என்னுடைய வியூ பாயிண்ட். அப்படி இருந்தாலுமே முக்கியமாக ஓரிரு பொருட்கள், அதாவது நம்ம சொல்ல போனால் ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ், அதே போல் எலக்ட்ரானிக் குட்ஸ், இது ரெண்டுமே வந்து அந்த டாரிஃப்லேருந்து இப்போதைக்கே எக்ஸாம்டாக இருக்குது. இன்னும் அந்த இம்ப்ளிமெண்ட் 25% வராது. அதே சமயத்தில் வேறு சில ப்ராடக்ட்ஸ் வந்து 25%க்கு ரெட்டிப்பாக இருக்குது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் டெக்ஸ்டைல்ஸ், ஜவுளி பொருட்கள் 50% டாரிஃபில் இருக்குது. இப்போ 50% டாரிஃப் நம்ம ஜவுளிகள் இருக்கும்போது வியட்நாம் மாதிரி நாடுகளுக்கு வந்து 15 to 19%, கம்போடியா அந்த ஊர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்மளோட பெரிய காம்படிட்டர். பங்களாதேஷ் நம்மளை விட ஆல்மோஸ்ட் இந்த கார்மெண்ட் செக்டரில். ஆமாம். ஸோ இவங்க வந்து நம்ம டாரிஃபோட ரொம்ப கம்மி. அப்படி இருக்கும்போது நம்ம 50% ஜவுளிகளுக்கும் அவங்களுடைய டாரிஃபும் கம்பேர் பண்ணும்போது தே ஆர் சீப்பர் பை அட்லீஸ்ட் 25%. அந்த மாதிரி சில செக்டர்ஸ் வந்து நமக்கு டெஃபினட்டாக பாதிப்பு வரும். ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் கொஞ்சம் பாதிப்பு வரலாம். அண்ட் a few other products like this. இப்போ ஜெம் அண்ட் ஜுவல்லரி 34% கிட்ட இருக்கு. கோல்டு, ஜெம் அண்ட் ஜுவல், அது இந்த 25 வரும். 25 வந்து ஓவரால் ஆவரேஜ். கரெக்ட். பட் 50லேயும் இருக்குது, நமக்கு 0லையும் இருக்குது. ஆமாம் ஆமாம். ஸோ இதை ஆவரேஜ் பண்ணி பார்க்கும்போது இந்த 25 நம்ம சொல்கிறோம். பட் டெக்னிக்கலாக பார்க்க போனால் இந்த மாதிரி ஜெம் அண்ட் ஜுவல்லரிலாம் 34% இருக்குது. அது கொஞ்சம் டிமாண்ட் குறையும். ஆனால் அந்த நாட்டில் இருக்கிற டிமாண்டை பற்றி நம்ம நினைக்க வேண்டாம். நம்ம ஊர்லேயே அவ்வளோ தங்கத்தையும் வெளியும் வாங்கி தான் குவிக்கிறோம். ஸோ அதே சமயத்தில் ஜவுளி இண்டஸ்ட்ரி வந்து ஒரு சீரியஸான ஒரு பாதிப்பு தற்போதைய நிலைமைக்கு இருக்கக்கூடும். திருப்பூர் முதல் கொண்டு மற்ற ஆல் டெக்ஸ்டைல் ரிலேட்டடாக என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நம்ம சேரோமோ, கர்டன்ஸ் அண்ட் ஃபர்னிஷிங்ஸ் வந்து வேறு மாதிரி ஒரு டாரிஃப்ஸ் 18-19% கிட்ட இருக்குது. ஸோ எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸுக்கு தான் நமக்கு பாதிப்பு வரும். மூன்றாவது நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா, இந்த டாரிஃப் வந்து நம்ம எதுவும் செய்யலைன்னு வைங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் பேசுகிறேன். ஒரு லெட் அஸ் அஸ்யூம்
இந்தியன் கவர்மெண்ட் வந்து எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்கன்னு இல்லை, எடுக்கல. அவர்கிட்ட நம்ம ஒன்றும் பேச முடியல. 25 தான்ப்பா உங்கள் டாரிஃப் அப்படின்னா நமக்கு என்ன பாதிப்பு வரும்? நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு என்ன பாதிப்பு வரும்னா ஒரு 0.2% குறைகின்ற வாய்ப்பு இருக்குது. 0.2. ஸோ IMF, வேர்ல்ட் பேங்க், வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமுடைய லேட்டஸ்ட் ரிப்போர்ட் ஏப்ரல், மே, ஜூன் அந்த ரிப்போர்ட் படிச்சிங்கன்னா 6.2, 6.3% வளர்ச்சின்னு சொல்கிறாங்க. 0.2 போனால் 6% வளர்ச்சி. அதனால பெரிய அளவுக்கு பாதிப்பு ஒன்றும் வரப்போகிறது இல்லை. கரெக்ட் தானே? 6% இருக்கக்கூடிய நம்ம பொருளாதார வளர்ச்சி இன்னும் உலகத்தில் வந்து ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் தான். 1.8 இருக்கக்கூடிய US வந்து இன்னும் அந்த லெவலில் தான் இருக்கும். ஸோ ஐ டோன்ட் திங்க் இதனால ஒரு பெரிய பாதிப்பு கிடையாது. ஸோ செக்டரலி கொஞ்சம் சேலஞ்சஸ் வருமா ஒழிய பெரிய அளவில் ஐ டோன்ட் திங்க் ஒரு டேமேஜ் கொண்டு வரக்கூடிய பிரச்சனையாக இருக்குமான்னு தெரியல. க்ரூடு வந்து ஒரு சேலஞ்சாக இருக்கும். பட் அது 2 விதமாகவும் வேலை செய்யும். இப்போ க்ரூட் ப்ரைஸ் வந்து நம்ம ரஷ்யா கிட்டேருந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம கட்டளை இட்டு நம்ம வந்து வாங்காமல் சரி அரேபியன் கல்ஃப் கண்ட்ரீஸில் போகிறோம், கல்ஃப் கண்ட்ரீஸ் போகிறோம், இல்லை US சம்வேர் வியர் பையிங் அப்படின்னா இதனால என்ன ஆகும் கார்த்தி, நமக்கு வந்து குளோபல் க்ரூட் ப்ரைஸிங் வந்து இன்னும் ஏற்றத்தை அனுபவிக்கும். இட் வில் கோ ஹையர். இந்த ஹையர் ப்ரைஸிங்னால திருப்பியும் ட்ரம்ப்புக்கும் பாதிப்பு உண்டு. ஏன்னா அங்கேயும் தான் அவங்க இம்போர்ட் பண்ணுறாங்கல்ல. ஸோ அவங்களுக்கும் இது வந்து ஒரு ரிவர்ஸ் சைக்கிளாக தான் திருப்பியும் போகுமே ஒழிய. ஸோ இந்த மாதிரி பல சேலஞ்சஸ் உள்ள ஒரு டாரிஃப் ஸ்ட்ரக்சருக்குள்ளே தான் இருக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு பெரிய நமக்கு இப்போ ரொம்ப நெகட்டிவ் நியூஸ் அப்படின்றத சொல்கிறத விட இட் இஸ் நெகட்டிவ். பட் ஐ திங்க் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே ஏதாவது ஸ்ட்ரக்சர் பண்ண முடியுமா முடியாதுன்றது டைம் வில் டெல். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய லெட் அஸ் நாட் பி டூ பாதர்ட் அபவுட் இட்ன்றது தான் என்னோட ஒரு வியூ பாயிண்ட். இப்போ போன வாரம் FII பார்த்தீங்கன்னா நல்லா விற்க ஆரம்பிச்சாங்க. ஒரு 800 கோடி லெவலுக்கு குறையவும் செஞ்சாங்க, மறுபடியும் திருப்பி 5500 கோடிக்கு ஏறவும் செஞ்சாங்க. என்ன சார் அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கு? இனி வரும் வாரங்கள் அவங்களோட எப்படி விற்கிறதும் வாங்குறதும் எப்படி இருக்கும்? இல்லை, அவங்க தொடர்ச்சியாக அந்த செல்லிங் ப்ராசஸில் தான் ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ லைக் ஐ செட், இந்த சேர்ன் வந்து நடக்கிறது வந்து அது இண்டெக்ஸ் ஸ்டாக்காக இருக்கலாம், இண்டெக்ஸ் ஸ்டாக் அல்லாமல் இந்த மாதிரி செக்டரல் ஸ்டாக்ஸில் கூட ப்ளே இருக்கும். இப்போ ட்ரம்ப் டாரிஃப்னால இந்த பிரச்சனைகள் வருது. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் நம்ம ஓவர் வெயிட்டாக இருந்தோம்னா, இப்போ அவங்களோட வெயிட்னா கார்த்தி ஒரு பங்கு இல்லை ஒரு செக்டரில் வாங்கும்போது 10,000 பங்குலாம் வாங்க லட்சக்கணக்கில் வாங்கணும். ஸோ அது ஆஃப்லோட் பண்ணும் இல்லையா? அந்த ஆஃப்லோடிங் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டைம் கன்சூமிங். ஒரே நேரத்தில் அவ்வளோ வால்யூமும் நமக்கு நம்ம மார்க்கெட்ஸ் வந்து அவ்வளோ டீப்லாம் கிடையாது. இட்ஸ் நாட் அ வெரி டீப், இது ரொம்ப ஷாலோ மார்க்கெட் தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு அந்த செக்டரை விட்டு வெளியேறும்பொழுது ஒரே நாள்லேயோ ஒரு வாரத்துலேயோ செய்யக்கூடிய ஒரு செயல் கிடையாது. இந்த சேர்ன்ன்றது டேக்ஸ் டைம் டு பில்ட். அந்த ஒரு சேர்ன் தான் இப்போ தொடர்ச்சியாக நம்ம சந்தையில் பார்க்குறோன்றதான் என்னோட வியூ. ப்ளஸ் கொஞ்சம் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸுக்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் சேல் பண்ணியிருப்பாங்கன்றது என்னோட திங்கிங். அதை உறுதிப்படுத்துறதுக்கு இன்னும் 1 மாதம் ஆகும், பட் வி டூ லேட். பட் என்னோட வியூ பாயிண்ட் தான் ஐ திங்க் அந்த செல்லிங் ப்ராசஸ் இன்னும் தொடர்ச்சியாக கொஞ்சம் நடக்கலாம். தட் இஸ் நாட், ஏன்னா ரிசல்ட்ஸும் வந்து ஒரு பெரிய ஊக்கத்தை நான் கொடுக்கவில்லைன்றது அடிக்கடி சொல்கிறது, டெய்லி சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த ஒரு ஊக்கம் இல்லை ஒரு பூஸ்ட் நமக்கு கிடைச்சாதான் ஒரு சேஞ்ச் ஆஃப் மைண்ட் செட் வரும். அந்த ரீவேல்யூவேஷன் இல்லாத இன்னொன்று நடக்கும். இப்படியே வித்துட்டு இருந்தாங்கன்னா கொஞ்சம் இறங்கும் நல்லபடியாக. அந்த இறங்கின உடனே prices will become very very attractive. At the same time DA சொன்னீங்க 60,000 plus போன மாசத்துக்கு ஜூலை மாசத்துக்கு வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அவங்க வித்தா என்ன வாங்கினா என்ன, நம்ம பாட்டுக்கு நம்ம வாங்கிட்டு இருப்போம் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல தான் அவங்க போயிட்டு இருக்காங்க. பட் விற்கிறதும் இவங்க விற்கிறது வேற, அவங்க வாங்குறது வேற. இதை நான் எப்பவுமே அடிக்கடி கூறினது ஒன்று, நம்ம ஓப்பனிங் பெல்ல சொன்னேன். இப்போ கார்த்தி விற்கிறது ரெஜி வாங்கி, ரெஜி விற்கிறது கார்த்தி வாங்கினா அது ரவுண்ட் ட்ரேட் ஆயிடும் இல்லையா? பேலன்ஸ் ஆகிடும். மார்க்கெட்ல வந்து பெரிய அளவில் மூவ்மெண்ட்டே இருக்காது. ஆனால் நான் விற்கிற பங்கு வேற, நீங்க வாங்குற செட் ஆஃப் பங்குகளே ஓகே. நான் இண்டெக்ஸ்ல இருக்கலாம், நீங்க நான் இண்டெக்ஸ்ல இருக்கலாம். நான் வந்து ஃபார்மசூட்டிக்கல் எலக்ட்ரானிக்ஸ்ல இருக்கலாம், நீங்க வந்து ஸ்டீல் அலுமினியம் வேற செக்டர்ல இருக்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்க வாங்குறது நான் வாங்குறது ஓவர்லேப் இருக்கும். பட் பெரிய அளவில் வந்து அது ஒரு மேட்டராக இருக்காது. ஸோ வால்யூம் ஆஃப் பை வந்து டிஐஎஸ் வந்து அதிகமாக இருக்குமே ஒழிய, அதனால ஒரு சப்போர்ட் கிடைக்குமே ஒழிய, இது வந்து ஈக்குவலாக இருக்கணும். இதே பங்கு தான் இவங்க விற்கிறாங்க, இல்லை இதே பங்கு தான் வாங்குறாங்கன்றது ஒரு கட்டாயப்படுத்தி நம்ம சொல்ல முடியாது. ஸோ தே ஆர் டூயிங் அ பேலன்சிங் ஆக்ட். அந்த 6,000 கோடி இன்னும் பர் டே வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து 4,000 கோடி 5,000 கோடி வித்துட்டு தான் இருக்கிறாங்க தொடர்ச்சியாக. இந்த வாரமும் ஒரு வேளை அது அந்த மாதிரி ஒரு செயல் தொடருகின்ற ஒரு வாரமாக தான் இருக்கக்கூடும். மேபி பை வெனஸ்டே தர்ஸ்டே வி வில் நோ அந்த மைண்ட் செட் மாறுதா இல்லையான்றதை பார்ப்போம். US மார்க்கெட் நேற்றைய தினம் ஒரு பெரிய சர்வே சந்ததுன்னு பார்த்தோம். ஆல்மோஸ்ட் 700 பாயிண்ட்ஸ் டவுனாக இருந்தது. ஸ்டார்டிங் இந்த டாரிஃப் திடீரென்று கனடா மேலே 35% ஓவர் நைட்டாக அது இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி பயங்கர ரூல்லாம் போட்டாங்க. அதனால ஒரு 35 அந்த ஒரு டாரிஃப் பிரச்சனைனால அங்கே
பெரிய அளவு சரிவை சந்தித்து பார்த்தோம். அப்படி இருக்கும்பொழுது அவர் வந்து ஓப்பனாக இன்னொரு ஸ்டேட்மெண்ட் விச் கிரியேட்டட் திஸ் ட்ரபிள், ஃபெடரல் ரிசர்வ் போர்டு, அதாவது அந்த நாட்டுடைய ரிசர்வ் பேங்க், அவங்க இவர் வந்து ட்ரம்ப் வந்து அந்த போர்ட் மெம்பர்ஸ் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய ஓட்டிங் பவர்ஸ் வச்சு ஃபெடரல் ரிசர்வ் சேர்மேன் ஜெரோம் பவலோட டிசிஷனை வந்து ஓவர் த்ரோ பண்ணுங்க. ஸோ உள்நாட்டு நீங்கள் வந்து உள்ள இருந்தே ஒரு சதி செய்யுங்க அப்படின்றத இவர் சொல்றாரு. இதெல்லாம் ஒரு பிரசிடென்ட்டுக்கு எப்படி ஒரு செயல்ன்றது எனக்கு தெரியாது. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கணுமா அவருக்கு, இவர் வந்து முடியாது, நீ டாரிஃபை இம்ப்ளிமெண்ட் பண்ண, பணவீக்கம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம், அதன் பிரகாரம் தேவை இருந்தால் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கலாம்ன்றது தான் அவரோட திங்கிங். ஸோ எல்லாமே ஸ்டாண்ட் ஆஃபில் தான் இருக்குது, வெயிட் அண்ட் வாட்ச் மோட். பட் எஃப்ஐஐ செல்லிங் கொஞ்சம் தொடரலாம், அட்லீஸ்ட் வெனஸ்டே கொஞ்சம் தொடரும் அப்படின்றது என்னோட திங்கிங். ஓகே சார், பொதுவாக பங்கு சந்தையில் நீண்ட கால முதலீடு தான் நல்லது என்று ஒரு கருத்து இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு முறை காலாண்டு முடிவுகள் வெளியாகும் போது சந்தையில் பங்கு விலையில் பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. இதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும்? அதாவது ஒரு ஒரு பங்கின் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி செயல்பட்டு வருகிறதுன்றது அந்த ரிசல்ட்ஸ் தான் நமக்கு எடுத்துக்காட்டும். அந்த ரிசல்ட்ஸ் எடுத்து காட்டும் பொழுது இப்போ ஒரு 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 கிரிக்கெட்டர் வந்து எப்படி விளையாடுறாருன்றதை ஒரு டெஸ்ட் மேட்ச்லேயோ ஒன் டே எந்த செக்மெண்ட்டில் நம்ம இவாலுவேட் பண்ணுறோமோ அந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த எத்தனை 100s அடிச்சிருக்காரு, எத்தனை இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு, எத்தனை தடவை நாட் அவுட்டாக இருந்திருக்காரு, ஒரு பர்ஃபார்மன்ஸ் பேஸ் ஆவரேஜ் எவ்வளோ இருக்குது, எந்த பொசிஷனில் பேட் பண்ணி எத்தனை ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, எக்ஸெட்ரா. அதே போல் தான் ஒரு ஸ்டாக்குமே. இப்போ ஒரு ஸ்டாக் வந்து நீண்ட காலத்துக்கு நான் வாங்கி வச்சுருக்கேன்னு சொன்னோம்னா தட் டஸ் நாட் மீன் தட் நம்ம அதோடைய ரிசல்ட்ஸ் வந்து நம்ம இவாலுவேட் பண்ணக்கூடாது. ஏன்னா நீண்ட கால அடிப்படையில் நம்ம வாங்கியிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு சூப்பர் பையாக இருந்திருக்கலாம், அது வந்து ஒரு அருமையான பங்கு, அருமையாக செயல்பட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு பங்காக கூட இருக்கலாம். பட் ஓவர் டைம் இல்லையா, ஒரு 3 காலாண்டு பிறகு அது ரிசல்ட்ஸ் வந்து சரிப்பட்டு நிலைமையில வரல அப்படின்னா நம்ம நீண்ட கால அடிப்படையில் வாங்கினதுனால இவர் ரிசல்ட் நல்லா இருக்கணும்னு கிடையாது. இவங்களோட செயல்பாட்டு சரியாக இருந்தால், தரம் கொண்ட ஒரு செயல்பாடாக இருந்தால் அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து சிறப்பாக இருக்கும். அப்படி வரவில்லை என்றால், அந்த ரிசல்ட்ஸ் வந்து சிறப்பாக வரலைன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸிங்க்கு வந்து ஒரு மாற்றம் ஏற்படும். ஒன்று ஏறும் இல்லை இறங்கும். சந்தையோட எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்பின் அடிப்படையிலும் கூட அந்த ஏற்ற இறக்கங்கள் நடக்கும். ஸோ இந்த இவாலுவேஷன் ப்ராசஸ் வந்து நீங்கள் நீண்ட நாளைக்கு வாங்கின ஒரு பங்கை எவ்ரி குவார்ட்டர் இவாலுவேட் பண்ண வேண்டும். எதுக்காக நான் வந்து நம்ம பிள்ளைங்களை வந்து ஸ்கூலில் சேர்க்கும்போது நான் எல்கேஜியில் சேர்த்து விட்டேன், இதுக்கப்புறம் நான் 12th தான் வந்து பார்ப்பேன்னு சொன்னீங்கன்னா அவன் 12th ஃபஸ்ட்டு ரீச் ஆகணான்றதும் பார்க்கணும். எல்கேஜிலேருந்து யூகேஜி போனோம், யூகேஜிலேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போனோம், வருஷம் 3 பரீட்சை நடத்துவாங்க இல்லையா, குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, ஃபைனல் எக்ஸாம். அதுக்கு நடுவில் அசஸ்மெண்ட், இந்த கிளாஸ் டெஸ்ட் இதெல்லாம் பண்ணுவாங்க. பிரச்சனை வந்தால் பேரண்ட்ஸை வர சொல்கிறாங்க. எதுக்கு ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு சொல்கிறாங்க? ஏன் நான் தான் சேர்த்து விட்டேனப்பா, லாங் டேர்ம், அடுத்த 12-14 வருஷம் வந்து பையன் பள்ளிக்கு தான் போகணும், ஸ்கூலில் தான் இருப்பான், நான் எல்கேஜியில் கொடுத்தா நீங்கள் 12th தான் எனக்கு திருப்பி தரணும்னு. தட் இஸ் ஆல்சோ லாங் டேர்ம் தானே. பட் அப்படி கிடையாது. எவ்ரி குவார்ட்டர் சப்போஸ் கன்சிஸ்டண்ட்டாக அவன் பெர்ஃபார்ம் பண்ணலின்னா உன்னை கூப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த இம்பேக்ட். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் சேஞ்ச் த டைனாமிக்ஸ் ஆஃப் ப்ரைஸ். அந்த ப்ரைஸ் சேஞ்சஸ் வந்து நம்ம அலர்ட்டாக இருந்து நம்ம கவனிக்கவில்லை என்றால் நீண்ட கால பங்கை வாங்கி வைத்து கடைசியில் அது வேஸ்ட்டாக மாறுறதை விட இவாலுவேட் பண்ணி அந்த நேரத்துக்குள்ளே அந்த டிசிஷன் எடுக்கிறது இன்னும் சென்சிபிளான ட்ரேட். ஸோ ப்ரைஸ் சேஞ்சஸ் வில் ஹேப்பன். எந்த கால அடிப்படையில் நீங்கள் ஷேர் வாங்கினாலும் குவார்ட்டர்லி ரிசல்ட் வரும்போது இவாலுவேட் பண்ணுங்கள். தனியார் வங்கிகள் நிறுவனங்களின் பங்கு விலை அதிகமாகவும் பொதுத்துறை வங்கிகளின் நிறுவன பங்குகள் விலை குறைவாகவும் இருப்பதற்கு காரணம் என்ன? உதாரணமாக எஸ்பிஐ பங்கு 800, அதுவே கோட்டக் பங்கு 2000க்கு அதிகம். புரியலையே. ரொம்ப சிம்பிள். இவர் வந்து ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க்கும் ப்ரைவேட் பேங்க்கும் கம்பேர் பண்ணுறது, ஆர் லைக்வைஸ் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் அண்ட் ப்ரைவேட் அண்டர்டேக்கிங்ஸ். அதுதான் இவரோட பிரச்சனை. இப்போ எஸ்பிஐயும் கோட்டக் பேங்க்கும் இவர் சொல்றாரு, அதானே நீங்க படிச்சீங்க. ஒன்னு வந்து 700 ரூபாயில இருக்கு, 800 ரூபாயில இருக்கு, 700-800 ரூபாய், மற்ற வந்து 2000, அரௌண்ட் 2800 rupees அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பப்ளிக் செக்டர் பேங்க் லைக் எஸ்பிஐ, இவர் கொடுத்த உதாரணத்துக்கே நான் வரேன். எஸ்பிஐ மாதிரி ஒரு வங்கி வந்து இஸ் கவர்ன்ட் பை அ லாட் ஆஃப் பியூரோக்ராட்டிக் ப்ரெஷர்ஸ். ஒரு அரசாங்க வங்கி. அரசாங்க வங்கின்றது இருக்கும்பொழுது அரசாங்கத்துக்குள் வருகின்ற அந்த பல ப்ரெஷர்ஸ் வந்து அந்த வங்கி நிறுவனத்துக்கு மேலே இருக்கும். ஃபார் இன்ஸ்டன்ஸ், ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு அரசாங்கம் ஒரு பாலிசி எடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு அது செயல்படுத்த வேண்டியது எஸ்பிஐ, கோட்டக் பேங்க் கிடையாது. அவங்களுக்கு அந்த கம்பல்ஷனும் கிடையாது. கொடுங்கன்னு சொல்ல தான் முடியுமே ஒழிய கோட்டக் பேங்க்கை ஆம் ட்விஸ்ட் பண்ணி நீ கொடுத்தே ஆகணும்னு சொல்ல முடியாது. இப்போ எஸ்பிஐ மாதிரி மற்ற பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ், அது பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா இருக்கட்டும், ஐடிபிஐ பேங்க், வாட் எவர், இந்த மாதிரி பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எதுவாக இருந்தாலுமே
அரசாங்கம் வந்து கொடுக்கின்ற அந்த பாலிசி, அந்த பியூரோக்ராட்டிக் கண்ட்ரோல்ஸ், ப்ரெஷர்ஸ் எக்ஸெட்ரா வந்து அது டெஃபினட்டாக வரும். இப்போது நீங்கள் ஒரு சிம்பிளாக உதாரணம் எடுத்து பாருங்கள். முந்தைய காலத்துலேருந்து நடக்கக்கூடிய ஒரு கேஸ், ஒரு ஏர்லைன் ஓனர், அவர் வந்து இப்போ நாட்டில் இல்லை, பெரிய அளவில் கடன் வாங்கியிருக்கக்கூடிய ஒரு வங்கி வந்து எஸ்பிஐ தான். ஏன் அது வந்து கோட்டக் பேங்க்கில் வாங்கியிருக்கக்கூடாது? கோட்டக் பேங்க் கொடுக்க மாட்டாங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் சேயிங்? அவர் வந்து இப்போ நாட்டில் கிடையாது. அவரோட ப்ராப்பர்ட்டியெல்லாம் நம்ம ஆக்ஷன் பண்ணுறோம். உங்களுக்கு யாருன்றதையும் தெரியும். இவ்வளோ சொன்ன பிறகு உங்களுக்கு தெரியும். பட் தெரியும். அதில் ஏன் வந்து அந்த பிரச்சனை எஸ்பிஐக்கு தான் அவ்வளோ பெருசு? ஏன் கோட்டக் பேங்க் கிடையாது? ஏன் ஆக்சிஸ் பேங்க்கு கிடையாது? ஏன் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு கிடையாது? ஏன் ஐசிஐசிஐ பேங்க்கு கிடையாது? இதுதான் பிரச்சனை. அப்போ ஏர்லைன் க்ரோத் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது, ப்ரையாரிட்டி செக்டராக இருந்தது. இவர் வந்து கொடு அப்படின்னா எஸ்பிஐ ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் வந்து எஸ்பிஐ தான். பேங்கர்ஸ் டு த நேஷன், அதுதான் எஸ்பிஐயோட டேக்லைன். நீங்கள் அதே நினச்சி பாருங்கள். அப்படின்னா அது வேளாண் துறைக்கு அக்ரிகல்ச்சரல் சப்போர்ட் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னா, அது சப்போஸ் கொடுத்த கடனை நீங்கள் ரைட் ஆஃப் பண்ணுன்னு சொன்னால் அதுவும் எஸ்பிஐக்கு தான் பாதிப்பு. கரெக்ட். கோட்டக் பேங்க் ஃபார்மிங் லோன்ஸ் எத்தனை பேர் கொடுக்குறான்றது நம்ம எதிர்பார்க்கணும். கோல்டு லோன்ஸ் எத்தனை பேர் கொடுக்குறான்றது நம்ம பார்க்கணும். ஸோ தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் ஆல் டுகெதர். இவங்க ப்ரைவேட் பேங்க்ன்றது ரொம்ப லீன் அண்ட் மீனாக வந்து வச்சுருப்பாங்க. அவங்க எஃபிஷியன்சி, ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி வச்சுருப்பாங்க. கலெக்ஷன் ப்ராசஸ் கரெக்டாக இருக்கும். ஆர் தே ட்ரை இவாலுவேட்டிவ் ப்ராசஸ் டு கெட் அ லோன் வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். பப்ளிக் செக்டர் பேங்க் வந்து ஃப்ரெண்ட்லி, எக்கானமி ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், பீப்புள் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அரசாங்கம் கொடுக்குற பாலிசி நிறைவேற்ற வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்கிறது. மற்ற வங்கிகளுக்கும் இருக்கிறது. பட் பெரிய அளவில் இருக்கக்கூடியது வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் தான். இதெல்லாம் போக இந்த கவர்மெண்ட் அண்ட் பியூரோக்ராட்டிக் ப்ரெஷர் வந்து அதுக்கு மேலே எக்ஸாக்ட் ஆகும்போது டெஃபினட்டாக அந்த எஃபிஷியன்சி லெவல்ஸ் கொஞ்சம் ஒரு டிப் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இது ரொம்ப சிம்பிள். அடிக்கடி நம்ம கேட்டிருக்க உண்டு, படத்தில் பார்த்துருக்க உண்டு. திருப்பி நான் சொல்கிறேன், இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நீங்கள் எடுக்க வேண்டாம். பட் என்னோட கம்பேரிசன் இதுதான். நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகிறோமா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறோமா? யூஎஸில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து கேட்ட கேள்வி அதுதான். ஹவு கேன் அ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ஆஃபர் கிரேட்டர் அண்ட் மோர் பெட்டர் சர்வீசஸ், இன்னும் திறமையான சர்வீசஸ் வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை விட ஒரு தனியார் மருத்துவமனை எப்படி தர முடியும் என்றது தான் அவருடைய கேள்வி. நீ வெளிநாட்டில் போனீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் எல்லாம். கரெக்ட். கம்யூனிட்டி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் தான், ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்கு இல்லைன்னு சொல்லு. பட் ஹவு இஸ் இட் பாசிபிள்? இங்கே வந்து எக்ஸாக்ட்லி ரிவர்ஸ் இல்லையா? த சேம் அந்த லாஜிக்கை வச்சு இந்த கேள்விக்கோட பதில் அவர் யோசிச்சாருன்னா he will probably understand the difference. I am not saying இன்னைக்கு வந்து இப்போ நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து சிறப்பாக செயல்படுறாங்க, இல்லைன்னு சொல்ல. ஃபெசிலிட்டி வைஸாக இருந்தாலும், டாக்டர்ஸ் குவாலிட்டி வைஸாக இருந்தாலும், எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேர் வந்து அங்கே ட்ரீட்மெண்ட் பயன்பட்டு எக்ஸலண்ட் காமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. பட் திஸ் இஸ் ஆல்வேஸ் அ சேலஞ்ச். ஓகே, அந்த சேலஞ்ச் தான் இப்போ பேங்கிங் செக்டர்லையும் இருக்கக்கூடியது. அண்ட் மார்க்கெட் கேப், நீங்கள் ரொம்ப சிம்பிளாக இதில் மார்க்கெட் கேப் இஸ் another இம்பார்ட்டன்ட் திங் கார்த்திக். எஸ்பிஐ வந்து உலகத்திலே வந்து டாப் 50 டாப் 60 பேங்க்ஸில் வருகின்ற ஒரு வங்கி. கோட்டக் பேங்க் அந்த லிஸ்ட்லாம் வராது. ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள். மார்க்கெட் கேப்னு நீங்கள் பாருங்கள். மார்க்கெட் கேப்போட எக்ஸாம்பிள் நான் எப்போவுமே சொல்கிற ஒரு உதாரணம் இருக்குது. இது ஈஸியாக புரிஞ்சிடும், இல்லை ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஒரு பெரிய பீட்சா இருக்குது. பெரிய பீட்சானா பெரிய பீட்சா. அது வந்து ஒரு 10,000 பீஸா வெட்டி ஒன்றும் வந்து 70 ரூபாய்க்கு விற்றா அதுதான் எஸ்பிஐயோட மார்க்கெட் கேப். கோட்டக் வந்து மீடியம் சைஸ் பீஸா 100 பீஸா வெட்டுறோம், 200 ரூபாய்க்கு கொடுக்குறோம், 2000 ரூபா விலை. இவ்வளோதான் மேட்டர். பெஸ்ட் எக்ஸாம்பிள். கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்விக்கு போகலாம் சார். தனிநபர் ஒரு கம்பெனியில் எத்தனை சதவிகிதம் ஷேர்களை வாங்க முடியும்? ஓகே, இதில் மோரலஸ் வந்து ஒரு லிமிட்டேஷன்லாம் கிடையாது கார்த்தி. இதில் எனக்கு நீங்கள் இந்த கேள்வி கேட்கும்போது 2 விஷயங்கள் என் மைண்டில் வருது. ஒன்று வந்து ஆஸ் அன் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் ஹவு மச் கேன் யூ ஹோல்டு, இது அதை டிரான்ஸ்லேட் பண்ணால் இதுதான் அர்த்தம் வரும். ஹவு மச் கேன் யூ ஹோல்டு அப்படின்றது. ஹோல்டிங் வந்து வேரியஸ் லெவல்ஸில் வந்து வேரியஸ் ஆக்ஷன்ஸ் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. பை செபி ரெகுலேஷன், பை கம்பெனி லா. அதாவது 10% வரைக்கும் இருக்கும்போதெல்லாம் உனக்கு பிரச்சனை வருது. ஆனால் 24% தாண்டும் பொழுது இண்டிவிஜுவலாக, இப்போ நான் ஒரு கம்பெனி நடத்துகிறேன் கார்த்தி, XYZ கம்பெனின்னு வச்சுங்க. நீங்கள் வந்து அந்த கேள்வி கேட்ட நபர், நீங்கள் வந்து என் கம்பெனியில் ஸ்டாக் வாங்கிட்டே இருக்கீங்க. 10% வரைக்கும் வாங்கும்போது பிரச்சனை கிடையாது. சரி, அது 24 வளரும்பொழுது யூ கேன் கண்டினியூ பையிங். மார்க்கெட்டில் வந்து வாங்கிட்டே இருக்கலாம். 24 போகும்பொழுது அது ஓப்பன் ஆஃபர் கொடுக்கணும், கட்டாயம் இருக்குது. ஸோ யூ கேன் ஹோல்ட் 24. 50% வரும்போது யூ கேன் டேக் கண்ட்ரோல். ஆமாம், கரெக்ட் தானே?
ஸோ இதுக்கு லிமிடேஷன் கிடையாது. நீங்கள் 75% வரைக்கும் போனால் நீ ப்ரமோட்டர் தாண்டி எங்கேயோ போயிடுவேன். கரெக்ட். பட் அவ்வளோ வாங்க முடியுமான்றது தான் பிரச்சனை. திஸ் இஸ் ஒன் வே டு லுக் அட் அவர் கேள்விக்கு ஒரு பதில். ஸோ அப்பர் லிமிட்லாம் ஒன்றும் கிடையாது. புரியுதானே? நீங்கள் வாங்கிட்டே இருக்கலான்றது நோ ப்ராப்ளம். அந்தந்த ஸ்லாபுக்கு ஏற்ற அந்தந்த ஆக்ஷன் நீங்கள் அந்தந்த நேரத்துக்குள் நீங்கள் எடுக்க வேண்டும். அதர்வைஸ் யூ வில் பி சப்ஜெக்ட் டு தட் ரெகுலேட்டரி ப்ராசஸ். இவ்வளோதான் ஒன்று. கேள்வி வராதா சார்? ஏன் ஒரு பர்டிகுலராக ஒரு ஸ்டாக்கை மட்டும்? அது என்னோட இஷ்டம். இப்போ நீங்கள் வந்து என் கம்பெனியில் வாங்கிட்டே இருக்கீங்க, ஒரு காலத்தில் டேக் ஓவர் பிட்டாக கூட இருக்கலாம். எப்படி அதனால தான் 24% நீங்கள் ஓப்பன் ஆஃபர் கொடுக்கணுன்ற கட்டாயம். ஸோ தட் த வேர்ல்ட் நோஸ் தட் கார்த்தி ஹஸ் பாட் 24% என் கம்பெனியில். சைலண்டாக கமுக்கமாக உட்காந்து நீங்கள் வாங்க முடியாது. புரியுதுங்களா? ஸோ சம்டைம்ஸ் அது டிவைடட் பார்ட்ஸ். அப்புறம் இப்போ 4 பேர் இந்த ரூமில் இருக்கோம்னா நமக்கு ஒரு 24% ஆளுக்கு 6% வாங்கினா கன்சார்ஷியம் ஆஃப் பீப்புள் ஆகிடும். அந்த டைமில் ஓப்பன் ஆஃபர் கொடுக்கணும்னு ரூல் கிடையாது. ஓகே. ரிலேட்டட் பார்ட்டி கிடையாது. இப்போ நானும் நீங்களும் ரிலேட்டட் கிடையாது, இவங்க 2 பேர் ரிலேட்டட் கிடையாது. ஸோ அன்ரிலேட்டட் பார்ட்டி பிரச்சனை கிடையாது. பட் ஒரே நபர் சிங்கிள் கம்பெனி சிங்கிள் 24% வரும்போது ஓப்பன் ஆஃபர் கொடுக்கணுன்றது கட்டாயம் நமக்கு இருக்கிறது. ஸோ ஒவ்வொரு ஸ்லாபில் இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா இன்ட்ராடே, அதாவது ஒரு நாளுக்குள் நம்ம எத்தனை % ஆஃப் பர்டிகுலர் கம்பெனி ஷேர் கேன் யூ பை. தட் இஸ் நார்மலி ரிஸ்ட்ரைன் பிட்வீன் 10 and 12%. அதுக்கப்புறம் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிக்விடிட்டி இருக்கணும். இரண்டாவது 10% ஆஃப் ட்ரேடட் வால்யூம் வந்துச்சுன்னா எக்ஸ்சேஞ்ச்லேருந்து உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்பாங்க. ஏன் நீ வாங்கியிருக்கேன், சர்க்குலர் ட்ரேடா, என்ன பண்ணிட்டு இருக்கிற, எக்ஸட்ரான்றது ஒரு கேள்வி வர வாய்ப்புகள் இருக்குது. பட் தேர் இஸ் நோ அப்பர் சீலிங் ஆன் நீங்கள் எவ்வளோ % வச்சுக்கலான்றது கிடையாது. அந்தந்த சீலிங்குள்ள ஆக்ஷன் நீங்கள் அந்தந்த நேரத்துக்குள்ளே எடுக்க வேண்டும். ஓகே சார். நம்முடைய பங்கு போர்ட்ஃபோலியோவை பலப்படுத்த அதிக எண்ணிக்கையிலான ஷேர்களை வைத்திருக்க வேண்டுமா அல்லது குறைந்த எண்ணிக்கையிலான ஷேர்களை நீண்ட வருடங்களுக்கு வைத்திருக்க வேண்டுமா? கருத்து இது எப்படி பதில் சொல்லணும்னா ஒரு எக்ஸாம்பிள் தேவை. சரி, ரொம்ப சிம்பிள். இது வந்து அஃப்கோர்ஸ் இந்த எக்ஸாம்பிளை வந்து நீங்கள் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் நினச்சிக்காதீங்க. கேம் ஆஃப் கார்ட்ஸ் எடுத்துப்போம். சீட்டாட்டம் அப்படின்றது ஒரு கேம் ஆஃப் கார்ட்ஸ் ஆடும்பொழுது தெர் இஸ் அ லிமிட் இல்லையா? யூ கேன் பிளே கேம் ஆஃப் கார்ட்ஸ். பல கேம்ஸ் இருக்குது கார்ட்ஸில். 2 கார்டு கேம் இருக்குது, 4 கார்டு கேம் இருக்குது, 17 கார்டு கேம் இருக்குது, 13 கார்டு கேம் இருக்குது, எக்ஸெட்ரா. ரைட். ஆனால் 52 கார்டு இருக்கக்கூடிய ஒரு கேம் இருக்கா? உங்களால் பிடிக்க முடியுமா? முடியாது. 52 கார்ட்ஸ் இப்படி ஹோல்ட் பண்ண முடியுமான்றதான் கேள்வி. முடியாதுல்ல. மேக்ஸிமம் 13 கார்ட்ஸ் இப்படி நீட்டாக அடுக்கி வைக்கலாம். அப்போது இதே எக்ஸாம்பிளை வந்து இந்த கேள்விக்கு நீங்கள் ரிமெம்பர், ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கேம்பிளிங் கிடையாது, கார்டு கேமும் கிடையாது. அந்த உதாரணத்தை வச்சு இவர் இப்படி சொல்லிட்டாரு நீங்கள் நினச்சிடாதீங்க, அது கிடையாது உதாரணம். ஸோ இப்போ இவர் கேட்ட கேள்வி என்ன, நிறைய பங்குகளை நம்ம பட்டியலில் வச்சுக்கலாமா அப்படின்றது. அது வந்து டெஃபினட்டாக இம்பாசிபிள். 13 கார்ட்ஸ் மேலே நமக்கு பிடிக்கிறதுங்க கஷ்டம்னா நீங்கள் 60 பங்குகள் எடுத்து உங்கள் போர்ட்ஃபோலியோ வச்சிங்கன்னா அதை மேனேஜ் பண்ணுற கஷ்டம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக 60 ரிசல்ட் 60 நேரத்தில் வரும், 60 விதமான பிரச்சனைகள் வரும் இல்லையா? ஆமாம். செக்டரல் ஓவர்லோடு சில டைம் வரும். நீங்கள் வந்து டைவர்சிஃபை பண்ணுறீங்கன்னு நினச்சி அங்கே ஒரு ஸ்டாக் இங்கே ஒரு ஸ்டாக் அந்தந்த நேரத்தில் வாங்குவீங்க. பட் கடைசியில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே குரூப் பண்ணி ஒரு செக்டராக வரும். இன்னொரு அப்போ ஓவர்லோட் ஆஃப் செக்டரும் வரும். ஸோ ஓவர் டைவர்சிஃபிகேஷன் லீட்ஸ் டு இட்ஸ் ஓன் ப்ராப்ளம்ஸ். ஒரு ஃபண்ட் மேனேஜர், ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் கூட இவ்வளோ டைவர்சிஃபை பண்ணி இருக்காது. அவர் ப்ரொஃபஷ்னலாக டூல்ஸ் வச்சு பண்ணுறாரு, செய்யக்கூடியவர். கீழே நிறைய அசிஸ்டன்ஸ் வச்சுருப்பாரு, அசிஸ்டன்ட் ப்ரோ ஃபண்ட் மேனேஜர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அவங்களே வந்து அவ்வளோ பெரிய பங்கெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க. தே ஹேவ் அபவுட் 25-30. ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் எடுத்து பாருங்கள், அவங்களும் மேக்ஸிமம் ஒரு 20-22 ஷேர்ஸ் தான் அந்த போர்ட்ஃபோலியோவில் இருக்கும். சேர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த குவார்ட்டர் முடிஞ்சு அடுத்த குவார்ட்டர் வந்து சேர்ன் பண்ணுவாங்க. உங்களுக்கு 112 ஸ்டாக் எடுத்து ஒரு போர்ட்ஃபோலியோவில் வச்சு இது மேனேஜ் பண்ணா ரொம்ப அன்வீல்டியாக இருக்கும். இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ அதனால நிறைய பங்குகள் பட்டியலில் இருந்தால் அது சக்ஸஸ் அப்படின்றது லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்னில் ஒர்க் அவுட் ஆகிடும். அதாவது ரிட்டர்ன் வரும், பட் செயல்படாத மற்ற சில இது உங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து கீழே ட்ராக் டவுன் பண்ணும். ஓகே. ஸோ தட் இஸ் ஒன் வே டு லுக் அட் இட். ஸோ ஆப்டிமலாக ஐ திங்க் அபவுட் 15-20 ஸ்டாக்ஸ் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதை வந்து சேர்ன் பண்ணணும். நீங்கள் கோ ஆன் சேர்னிங் இட். ரிசல்ட் வர செக்டர் மாற்றலாம். ஸோ கொஞ்சம் நிம்பிளாக இருந்ததுன்னா ஈஸியாக அது மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஈஸி நமக்கு கிடைக்கும். 52 ஸ்டாக் வச்சுருந்தா ரொம்ப கஷ்டம். 20 ஸ்டாக்னா சேர்ன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. குவார்ட்டர்லி பேசிஸ் பிரகாரம் அதை மாற்றிட்டே இருங்கன்றது தான் என்னோட வியூ. rather than holding too many stocks. And length of time, அவர் அடுத்த கேள்வி அதுக்கு சப் கொஸ்டின்னா less stocks for more years அப்படின்றது. இங்கே more years less yearsன்றது கணக்கு கிடையாது. ஒரு பெர்ஃபார்மிங் ஸ்டாக்கை நீங்கள் ஹோல்ட் பண்ணணும். நான் பெர்ஃபார்மிங் 2 குவார்ட்டருக்கு மேலே தாண்டிச்சுன்னா ஸ்டாக்கை கொடுத்துருங்கன்ற. ஓகே. வேற செக்டருக்குள்ள வேற ஸ்டாக்கை பாருங்க. ஏன்னா ஒரு காலத்தில் இந்தியாவில் ஏர்லைன் ஃபேமஸ், அடுத்த காலத்தில் பேங்க்ஸ் ஃபேமஸ், இன்னொரு காலத்தில் ஐடி ஃபேமஸ்,
இல்லையா? இயர் 2000லாம் பார்த்தீங்கன்னா ஐடிஎஸ் அந்த Y2K பிரச்சனைலாம் வரும்போது சத்யம் கம்ப்யூட்டர் மாதிரி எங்கேயோ இருந்தது அந்த ஷேர் ப்ரைஸ்லாம். ஆமா. இன்ஃபோசிஸ் போடலாம் எங்கேயோ இருந்தது. PE ரேஷியோலாம் 100 150 இருந்தது ஒரு காலம். ஆமா. அதுக்கப்புறம் அது ஃபேவர் போயிடுச்சு, வேற சில கம்பெனிஸ் வந்துச்சு. நீங்க இண்டெக்ஸோட காம்போசிஷனை பாருங்க. அந்த இண்டெக்ஸ் காம்போசிஷன் வந்து ஐடிஎஸ் வந்து பேங்க்ஸ் போய், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் போய், கமர்ஷியல் போய், ஆயில் போய் மாறிக்கிட்டே வருது பார்த்தீங்களா? ஸோ அப்படி இருக்கும்பொழுது அந்த ஒரு செக்டரல் சேஞ்சுமே நம்ம பேசிஸ் இவாலுவேஷன் தான் நம்ம பண்ணணும். ஸோ இட் இஸ் நாட், நான் நீண்ட கால அடிப்படையில் குறைவான ஸ்டாக் அப்படின்றது கிடையாது. ஸ்டாக்கு உங்களால் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு வைங்க, விச் இஸ் அபவுட் 15 to 20 போர்ட்ஃபோலியோ. தவிர்த்து அந்த ஒவ்வொரு 15 பங்குகளும் குவார்ட்டர்லி ரிசல்ட் அடிப்படையில் நீங்கள் இவாலுவேட் பண்ணுங்க. ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் ஓகே அந்த பர்ஃபார்மன்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் ரீட்டைன் பண்ணுங்க. இல்லையா 2 குவார்ட்டர் சக்ஸஸிவாக பர்ஃபார்ம் பண்ணலையா, டைம் டு. பொதுவாக ஒரு நிறுவனத்தின் ஷேரை விற்பனை செய்வதற்காக நாம் எத்தனை வருடங்கள் காத்திருக்க வேண்டும்? 3 வருடமா, 5 வருடமா, 10 வருடங்களா, அல்லது அதற்கு மேலா? ஒரு ரொம்ப சிம்பிள், இதுக்கும் உதாரணம் கொடுக்கணும். நம்ம வந்து அக்ரிகல்ச்சரில், ஏன்னா ஸ்டாக் புரோக்கிங் நான் எப்போவுமே பாடம் நடத்தும் போது when I teach people அக்ரிகல்ச்சரல் இன்புட்னா பெஸ்ட் இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஒரு நிலம் இருக்குது, அந்த நிலத்தில் வந்து நம்ம நெல் பயிரிடுறோம்னா அது இப்போது நான் இதே கேள்வி உங்களுக்கு திருப்பிக்கிறேன். கருத்து நீங்கள் இதுக்கு பதில் சொல்லுங்கள். நான் வந்து வச்சுருக்கக்கூடியது 10 நாளா, 20 நாளா, 3 மாதமா, 1 வருஷமா, 10 வருஷமா? என்ன செய்வீங்க? நெல் பயிரிட்ட எவ்வளோ நாள் வைப்பீங்க? வித்தாடணும், அப்போயே வித்துடணும். எவ்வளோ நாளைக்கு? அது அறுவடை எப்போ செய்வீங்க? அறுவடை செஞ்சு ஒரு எவ்வளோ நாளில் செய்வீங்கன்றதான் கேள்வி. ஒரு 6 மாதம். ஓகே, மிஞ்சி போனால் 6 மாதம். இப்போல்லாம் 90 days வருகின்ற ஐஆர் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு. ஓகே, ஐஆர் 8, 16 நிறைய இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, யூ வில் கெட் இட் இன் ஓவர் 3 months. 90 daysல நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடிய கிரெயின் கூட இருக்கு. ஆமாம், ரைட். இப்போ இந்த ரைஸ் நீங்கள் ரைஸ் இல்லை, இந்த ரைஸ் மாதிரி நெல் நீங்கள் பயிரிட்டீங்கன்னா அதோட ஹார்வெஸ்டிங், ஜென்ரலாக ஹார்வெஸ்டிங் பீரியட் வந்து 90 days எடுத்துங்க. சரி. ஸோ 90 daysல ஹார்வெஸ்ட் பண்ணும், கரெக்டா? ஆமாம், ரைட். சரி, கோரியாண்டர் இருக்குல்ல, மல்லி, ஆமாம், அது எவ்வளோ நாள் ஹார்வெஸ்ட் பண்ணுவீங்க? 1 வாரம், 14 நாள், 14 days. இட் க்ரோஸ் த ஃபாஸ்டஸ்ட். ஆமாம். இப்போ அந்த கொத்தமல்லி வந்து நான் 3 மாதத்துக்கு இந்த நெல் மாதிரி நான் வச்சுருந்தா என்ன ஆகும்? முடியாது. அதே மாதிரி சுகர் கேன், கரெக்டாக, அது வந்து ஆல்மோஸ்ட் 10 months கிட்ட வரும். அது நான் 14 நாளில் வந்து நான் அறுவடை பண்ணால் ஒன்றும் வெளியிலே வந்திருக்காது. ஆமாம், இல்லையா? அந்த நிலத்துலேருந்து வெளியில். ஸோ இப்போ என்ன நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் அதோடைய பர்ஃபார்மிங் டைம் ஃப்ரேம் கொடுத்து பார்க்கணும். இதில் நான் 3 வருஷம் கொடுக்குறேன், 5 வருஷத்துக்கு அப்புறம் அறுவடை செய்யறது ரூல் புக் கிடையாது. தேர் இஸ் நோ ரூல் ஆஃப் தம்ப் ஹியர். நான் பயிரிடும் அந்த முதலீடு செய்கின்ற அந்த பங்கு பர்ஃபார்மிங் ஸ்டாக்காக எனக்கு லாபம் தந்தால் அந்த லாபத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ரைஸ்னா, அந்த நெல்லை வந்து பயிரிடும்பொழுது அதை அறுவடை செய்யணுன்றதுக்கான நான் பயிரிடுறேன். அது வளர்ந்து பெரிய மரமாகவும் நான் நினைக்கலையே, கரெக்ட் தானே? கரெக்ட். வர நான் அறுவடை செய்வேன், திருப்பியும் நான் பயிரிடுறேன், திருப்பி அறுவடை பண்ணுறேன். இதுதான், திஸ் இஸ் மை திங். ஃபார் அ கோரியாண்டர் ஃபார்மர் தட் இஸ் த ரூல். சுகர் கேன் கரும்பு பண்ணுறவங்களுக்கு அதுதான் ரொட்டேஷன். அந்த டைம் ஃப்ரேமில் அதாவது அறுவடை செஞ்சு லாபத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதில் 3 வருஷமா, 5 வருஷமா, 15 வருஷமான்றது ரூலே கிடையாது. லாபம் தராத பங்கு பட்டியலில் இருக்கக்கூடாது. இதுதான் என்னோட வியூ. அது ப்ரூவ் பண்ணி விட்டாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக போர்ட்ஃபோலியோ வளரும். லாபம் தருகிற வரைக்கும் அந்த பங்கு வந்து உங்கள் பட்டியலில் இருக்கலாம். அது 3 மாதமாகவும் இருக்கலாம், 30 வருஷமாகவும் இருக்கலாம். இதில் நடுப்புற எந்த டைம் ஃப்ரேமில் இது மூடு மாறுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது தான் இதோட கீ லெசன். தேர் இஸ் நோ ஃபிக்ஸ் டைம் ஃப்ரேம். ஒரு விஷயமாக நாம் ஷேர்களை அடமானம் வைத்து அதில் கிடைக்கும் பணத்தை கொண்டு புதிய ஷேர்களை வாங்கி எப்போது வேண்டுமானாலும் விற்க முடியுமா? அடமானம் வைத்த ஷேர்களுக்கு என்ன வட்டி விகிதம்? இப்போ பிளட்ஜ் ஆஃப் ஷேர்ஸ் வந்து புரோக்கர்கிட்டே பண்ணலாம். நீங்கள் எங்கே இந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ, உங்கள் ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அந்த புரோக்கர்கிட்டே நீங்கள் வந்து பிளட்ஜ் பண்ணலாம். ஸ்டாக் பிளட்ஜுன்னு சொல்லுவாங்க. ஸ்டாக் பிளட்ஜ் கொடுக்கறதுனால என்ன அட்வான்டேஜ்னா, நமக்கு 50-50 வரைக்கும் செபி எக்ஸ்சேஞ்ச் ரூல் இருக்குது. அதாவது இப்போ வந்து கேஷ் செக்மெண்ட்டில் வந்து நம்ம ஒரு பங்கை வாங்கணும்னா அதோட ரேஷியோ வந்து 50-50. ஃபுல் கேஷ் இருக்கலாம், தட் இஸ் ஃபைன். அல்லது 50% கேஷ், 50% ஸ்டாக் மார்ஜின். ஸோ அந்த ஸ்டாக் மார்ஜினுக்கு உங்கள் ஸ்டாக்கை பிளட்ஜ் பண்ணலாம். ஸ்டாக்கை பிளட்ஜ் பண்ணி அந்த மார்ஜின் கிடைக்கும். குறைவான முதலீட்டை வச்சு உங்களால் மற்ற பங்குகளை நீங்கள் வாங்கலாம். அதுதான் ஃபர்ஸ்ட்டு கேள்வி. வாங்க முடியுமான்னு கேட்டார். டெஃபினட்டாக வாங்கலாம். ஓகே. வாங்கும் பட்சத்தில் இப்போ த நெக்ஸ்ட் கொஸ்டின் ரிக்வயர்ஸ் லிட்டில் மோர் டீட்டெயில் அண்டர்ஸ்டாண்ட். அவர் என்ன கேட்டிருக்காரு, எவ்வளோ வட்டி விகிதம் அப்படின்னு. இப்போ ஸ்டாக்கை பிளட்ஜ் பண்ணி நம்ம வந்து லோன் அகேன் ஷேர் வாங்கும்போது நான் வந்து ட்ரேடிங்காக ஃபர்ஸ்ட்டு சொன்னேன். 2வது பதில் என்ன, ஸ்டாக்கை பிளட்ஜ் பண்ணுறேன், ஸ்டாக் அடமானம், அந்த வார்த்தை வந்து அடமானம் வைக்கும்பொழுது அவர் வந்து நமக்கு ஒரு கிரெடிட் லைன் தருவாங்க.
அந்த புரோக்கர். ஓகே. ஸோ ஒரு ஹேர் கட்லாம் இருக்கும். அதாவது நம்ம 10,000 ரூபாய்க்கு ஒரு அது குரூப்பிங் ஆஃப் ஷேர்ஸ் வேறு இருக்குது. ஏ குரூப் ஷேர், பி குரூப் ஷேர், இந்த மாதிரி ஸ்டாக் அடிப்படையில் எவ்வளோ கடன் உங்களால் எவ்வளோ கிரெடிட் லைன் கிடைக்கும் அப்படின்றது ஸ்டாக் லிஸ்ட் வந்து இருக்குது. ஓகே. ஒவ்வொரு புரோக்கர்கிட்டையும் இருக்குது. மேக்ஸிமம் வந்து 70 to 75% தான். 100% வந்து எந்த பங்குக்கும் உங்களுக்கு கிடைக்க போகிறது. ஓகே. ஏன்னா தட் இஸ் த மார்ஜின் ஆஃப் ரிஸ்க். ஸோ 75%, ஃபார் இன்ஸ்டன்ஸ் ரிலையன்ஸ் மாதிரி உதாரணத்துக்கு சொல்கிறேன், ரிலையன்ஸ் மாதிரி ஒரு பங்கு தற்போது நிலைமைக்கு 1,400 ரூபாய் விலை. ஒரு பங்கு நீங்கள் ப்ளஸ் பண்ணி உதாரணத்துக்கு ஒரு பங்கு ப்ளஸ் பண்ணிங்கன்னா அது 75% வரைக்கும் உங்களுக்கு வந்து கிரெடிட்டாக கிடைக்கும். ஓகே. ஓகே. ஸோ 75% ஆஃப் 1,400 உங்களுக்கு வந்து ஒரு கிரெடிட் லைன் அப்படின்றத கொடுப்பாங்க. இப்போ இது யூஸ் இந்த 75% லெட்ஜரில் வந்து கிரெடிட்டில் நிற்கும். அந்த லெட்ஜர் கிரெடிட்டை நீங்கள் யூஸ் பண்ணாத வரைக்கும் நீங்கள் வட்டி விகிதம் கட்ட வேண்டாம். அந்த 1,000 ரூபா நமக்கு வருதுன்னு வைங்க, அசியூம் ரைட்டா, 1,000 ரூபா வந்து கிரெடிட் லைனாக வருது. அந்த 1,000 ரூபா லெட்ஜரில் கிரெடிட்டில் இருக்கும். நான் யூஸ் பண்ணல, இன்னைக்கு நாளைக்கும் யூஸ் பண்ணல, அதுக்கு அடுத்த நாளும் யூஸ் பண்ணல, பரவாயில்ல, பிளட்ஜில் அங்கேயே கிடக்கும், வட்டி கட்ட தேவையில்ல. ஆனால் நான் என்னைக்கு அதை பயன்படுத்துகிறேனோ, சரி சப்போஸ் அந்த 1,000 ரூபாய் எனக்கு கிரெடிட் லைனில் இருக்குது, அதுலேருந்து 550 ரூபாய்க்கு வந்து இன்றைக்கு நான் பங்கை வாங்குறேன். சரி. அன்னையில இருந்த 550 ரூபாய்க்கு என்ன சதவீதம் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த புரோக்கர் சொல்லியிருக்காரோ அது வந்து சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். ஓகே. எவ்வளோ நாளைக்கு நீங்கள் அந்த 550 ரூபா அசியூம் ஒரு ஷேர் வாங்கியிருந்தீங்கன்னா 550 ரூபாய்க்கு திருப்பி கட்டுற வரைக்குமோ இல்லை அந்த ஸ்டாக்கை விற்று அந்த கடனை மறுபடியும் செலுத்துகிற வரைக்கும் அந்த பீரியடுக்கு மட்டும்தான் நீங்கள் வட்டி கட்ட வேண்டுமே தவிர கிரெடிட் லைன் ஃபெசிலிட்டி கொடுத்த நாள்ல இருந்து நீங்கள் வட்டி கட்ட தேவையில்லை. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஆப்ரேட்ஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் யூட்டிலைசேஷன் டு தி அமௌண்ட் ஆஃப் யூட்டிலைசேஷன். அதுதான் கேள்வி. சூப்பர் சார். அடமானம் வைத்திருக்கும் ஷேர்களுக்கு டிவிடெண்ட் நமக்கே வருமா அல்லது வட்டி கட்டுவதற்காக அந்த டிவிடெண்டை புரோக்கர் எடுத்துக்கொள்வாரா? தயவு செய்து விளக்கமாக. இல்ல இது ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின். பங்கோட ஓனர்ஷிப் யார்கிட்ட இருக்கு? நம்ம கிட்ட தான் இருக்கு. அப்போ டிவிடெண்ட் உங்களுக்கு தான். ஓகே. ஏன்னா டிவிடெண்ட் கிரெடிட் வந்து புரோக்கர் மூலமாலாம் கிரெடிட் பண்றது. டிவிடெண்ட் கிரெடிட் வந்து டைரக்ட்லி டு த ஹோல்டர்ஸ் பேங்க் அக்கௌண்ட். ஓகே ஓகே. வா ஓகே ஓகே. டிவிடெண்ட் கிரெடிட் கோஸ் டு த பேங்க் அக்கௌண்ட். டிமேட் அக்கௌண்ட்ல இல்ல. டிமேட் அக்கௌண்ட்ல டிவிடெண்ட்லாம் வருது. ஓகே ஓகே. டைரக்ட்லி டு த பேங்க் அக்கௌண்ட் தட் இஸ் ரெஜிஸ்டர்ட் ஆன் தி ஹோல்டர். ஓகே. ஸோ கார்த்தி பேர்ல வந்து டிமேட் அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா அவரு பிளேஸ் பண்ணியிருக்காருன்னா அந்த ஷேருக்கு வந்து ஒரு டிவிடெண்ட் வருதுன்னா அது வந்து டைரக்டா கார்த்தி வந்து அந்த புரோக்கர் கிட்ட என்ன பேங்க் அக்கௌண்ட் மேப் பண்ணியிருக்கோ பிரைமரி பேங்க் அக்கௌண்ட் அந்த பேங்க் அக்கௌண்ட்ல போய் விழுவும். ஓகே. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் டிவிடெண்ட் கிரெடிட் வந்திருக்குன்றது. அவ்வளோ. ஸோ அது புரோக்கர்லாம் யாரும் எடுத்துக்க முடியாது. சார், டெக்ஸ்டைல் செக்டர் ஆகஸ்ட் 1ஆம் தேதி மதியம் 12 மணியிலிருந்து வேகமாக வீழ்ச்சியை சந்தித்து வருகிறது. எப்போது நிலைமை சரியாகும்? அவர் டேட்டு டைம் எல்லாம் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. இது ரொம்ப கஷ்டமான கேள்வி, எனக்கே தெரியாது. அதனால நான் நேற்று சொன்னேன் இல்லை, நான் உடனே யூஎஸ் கிளம்ப வேண்டியது. ட்ரம்பை பார்த்தா தான் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்கும் போல. எனக்கு தெரியாது. தெரியாதுன்னு சொல்லணும். ஐ திங்க் ஐ பி ஆனஸ்ட் வித் இட். அஃப்கோர்ஸ் டெக்ஸ்டைல் செக்டருக்கு வந்து ஒரு பாதிப்பு வரும் என்பது நம்ம எதிர்பார்த்தோம். ஏன்னா நான் இந்த நிகழ்ச்சி ஆரம்பத்தில் இன்னொரு கேள்வியில கூட நான் சொன்னேன், டெக்ஸ்டைல் 25% டாரிஃப் இருந்தாலும் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் இந்தியாவிலேருந்து 50% இருக்கு. கண்டிப்பாக. ஸோ பெரிய அளவில் பாதிப்பு வரும். இன்ஃபேக்ட் நேற்று முன்தினமெல்லாம் திருப்பூரில் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இந்த டெக்ஸ்டைல் செக்டரில், மில்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அவங்ககிட்ட கேட்கும்போது ஜாப் லாஸஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, லே ஆஃப்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வருகிறது. ஸோ எங்களுக்கு வந்து ஒரு சேலஞ்சிங் ஃபேஸாக தான் இது அமையிறது அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஓகே. ஸோ அந்த பிஞ்ச் வந்து ஆல்ரெடி ஃபீல் ஆகிட்டு இருக்கு. ஸோ விச் மீன்ஸ் டெக்ஸ்டைல் இஸ் பிகினிங் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டில் ஒரு பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்கிறது. லக்கிலி நம்ம ஆஸ்திரேலியா கூட, இங்கிலாந்து கூட, ஐ மீன் யூகே கூட எல்லாம் ட்ரேட் டீல் இப்போதைக்கு இருக்கு. ஸோ அந்த கார்மெண்ட்ஸ் ஆஃப் டேக் வந்து கொஞ்சம் நமக்கு ஒரு கம்ஃபர்ட் கிடைக்க கூடும் என்றது ஒரு எதிர்பார்ப்பு. இது ஒரு புறம். ஆனால் இப்போதைக்கு அமெரிக்காவுக்கு தான் அதிகமாக டெக்ஸ்டைல்ஸ் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம குளோபலாக அனுப்புகிறோம் கார்த்தி. பட் யூஎஸ் இஸ் லைக் ஐ செட் த லார்ஜஸ்ட் கன்சியூமர் மார்க்கெட்னால கன்சம்ஷன் கொஞ்சம் உலகம் ஃபுல்லாக நம்ம ப்ராடக்ட்ஸ் போகுது. யூஎஸ்ன்னு மட்டும் இல்லை, எல்லா ஊருக்கும் போகுது. நீங்கள் துபாயில் போனாலும் நம்ம பொருட்கள் பார்க்கலாம், ஆஸ்திரேலியா போனாலும் கிடைக்கும், சைனா போனாலும் எவ்ரிவேர் யூ கெட். பட் இது ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு வால்யூம் பண்ணக்கூடிய ஒரு செக்மெண்ட். பட் அதில் 50%. ஸோ அங்கே வந்து நமக்கு ஒரு பெரிய பாதிப்பு மீன்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட். டொமஸ்டிக் கன்சம்ஷன் ஃபார் கார்மெண்ட்ஸ் ஓடிட்டு தான் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய பாப்புலேஷனுக்கு வந்து இனிமேல் ஃபெஸ்டிவல் சீசன் தான் வரப்போன்ற ஜூலை இந்த ஓகே இங்கெல்லாம் ஆடி மாதம் நம்ம சொல்கிறோம். பட் இதை தாண்டி விட்டால் இனிமேல் ஃபெஸ்டிவல் தான். விநாயகர் சதுர்த்தியிலேருந்து ஆரம்பிக்கும், அப்படியே தொடர்ச்சியாக அடுத்த பொங்கல் வரைக்கும். ஆமாம், ஜான்வரி 16 வரைக்கும் யூ ஹேவ் ஃபெஸ்டிவல். மாதம் ஏதோ ஒன்று வந்துகிட்டே போகும். கண்டிப்பாக. அப்படி இருக்கும்போது கன்சம்ஷன் பேட்டர்ன் கொஞ்சம் ஆஃப் செட் பண்ணலாம். என்ன
டெக்ஸ்டைல் கம்பெனிஸோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்னிங்ஸ் கொஞ்சம் குறையும். ஃபாரெக்ஸாக வரக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் ஏர்னிங்ஸ் கொஞ்சம் குறையுமே ஒழிய அண்ட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த டேரிஃபை வந்து ரீடேபுலேட் பண்ணி அந்த 50%லேருந்து கொஞ்சம் குறையுமானால் டெஃபினட்டாக ஒரு டேர்ன் அரவுண்ட் வரும். பட் தற்போதைய நிலைமைக்கு அது எப்போ வரும்ன்றது என்னால் உறுதியாக சொல்ல முடியவில்லை. சார், இந்த டிமினிஷிங் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, எந்த ப்ராடக்ட்க்கு இது அப்ளிகபிள் ஆகும், கொஞ்சம் ஈஸியாக புரியுற மாதிரி சொல்லுங்க சார். ரொம்ப சிம்பிள் கார்த்திக். டிமினிஷிங் இன்ட்ரெஸ்ட் ஆக்சுவலாக இட் இஸ் வந்து ரெடியூசிங் பேலன்ஸ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெடியூசிங் பேலன்ஸ் என்னன்னா, நம்ம ஒரு கடன் எடுக்கிறோம், we borrow a money for a certain product. ஒரு ப்ராடக்ட் இது பொதுவாக எந்த செக்மெண்ட்டில் ஆன்சர் பண்ணிட்டு நான் வரேன். இந்த செக்மெண்ட் வைஸ் நீங்கள் சூஸிங்கன்னா பர்சனல் லோனாக இருக்கலாம், வெஹிக்கிள் லோனாக இருக்கலாம், அதே போல் ஹோம் லோனாக இருக்கலாம், வெஹிக்கிள் லோனாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்கலாம். இல்லை கன்சியூமர் டியூரபிள், வீட்டு பொருட்கள் நம்ம வாங்குறோம், ஃப்ரிட்ஜு, ஏசி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, டிவி, ஸோ அண்ட் ஸோ ஃபோர்த், இது எல்லாமே வந்து டிமினிஷிங் பேலன்ஸ் மாடலில் ஒர்க் அவுட் ஆகும். இது எப்படின்னா, நம்ம வந்து 10,000 ரூபா ஒரு ப்ராடக்ட்டுக்கு நம்ம கடன் வாங்கி ஒரு பொருளை வாங்குறோம், ரைட்? ஸோ அது வந்து 10% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வச்சிங்கன்னா, அந்த 10% இன்ட்ரெஸ்ட் வந்து சே ஃபார் 1 இயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஆர் 2 இயர்ஸ், வாட் எவர் அந்த டைம் ஃப்ரேம் நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த 10 மாதம் ஒரு இஎம்ஐ கட்டுறோம் இல்லையா, இந்த இஎம்ஐ வந்து 2ஆக பிரியும். நமக்கு தெரியாது, பட் அப்படி தான் அக்கௌண்டிங் 2ஆக பிரியும். ஒன்று வந்து இன்ட்ரெஸ்ட் சர்வீஸிங்காக போகிறது, இன்னொன்று பிரின்சிபல் ரீபேமெண்ட்டுக்காக போகுது, ரைட்டா? ஸோ இந்த பிரின்சிபல் ரீபேமெண்ட் வந்து எப்போ அதிகமாகும் அப்படின்னா, டுவர்ட்ஸ் த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த லோன். இனிஷியல் வந்து இன்ட்ரெஸ்ட் ரீபேமெண்ட்டுக்கு தான் போகும். ஸோ அபவுட் 70% நீங்கள் கட்டுற இஎம்ஐயோட 70% வந்து இன்ட்ரெஸ்ட் ரீபேமெண்ட்டுக்கு போகும், 30% பிரின்சிபல் ரீபேமெண்ட் போகும். அந்த 30% பிரின்சிபல் ரீபேமெண்ட் போகுது இல்லைங்களா, மாதம் போக போக அந்த பிரின்சிபல் டு பி அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் இல்லையா, 10,000 வாங்கினீங்க, ஃபர்ஸ்ட் மந்த் முடிஞ்ச உடனே அது 9,700 ஆகலாம், ரைட்? ஸோ 9,700 ருபீஸுக்கு தான் உங்களுக்கு அந்த 10% இன்ட்ரெஸ்ட் வரப்போகுது. பழைய 10,000 ரூபாய்க்கு கிடையாது, ஃப்ளாட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இதுதான் டிமினிஷிங் பேலன்ஸ். ஸோ ஒரு 6 மாதம் கழிச்சு உங்களுடைய லோன் வேல்யூ வந்து 6,500 ரூபா இருக்கலாம். உங்களுடைய 6th மந்த்லேருந்து இன்ட்ரெஸ்ட் வந்து 6,500 ரூபாய்க்கு தான் இன்ட்ரெஸ்ட் வரும் ஒழிய 10,000 ரூபாய்க்கு நீங்கள் 6வது மாதத்தில் இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டு இருக்க மாட்டீங்க. இதுக்கு பேர் தான் டிமினிஷிங் பேலன்ஸ். ஸோ பேலன்ஸ் குறைய பிரின்சிபல் குறைய நீங்கள் ரீபேமெண்ட் பண்ண அந்த பேலன்ஸ் ஆஃப் ரீபேமெண்ட் வந்து குறைஞ்சிட்டே வரும். அதுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் ஆகும். இதுதான் டிமினிஷிங் பேலன்ஸ் மாடல் அப்படின்னு சொல்றது. இது எல்லா விதமான லோனுக்கும் பொருந்தும். ஹோம் லோன், கார் லோன், ஹவுஸ் ஹோல்ட் லோன், எஜுகேஷன் லோன் எல்லாத்துக்கும் பொருந்தும்.